நமக்கு புரியல. அழுகுறதா இருந்தால் அது இவங்களுக்கும் புரியல, இவங்க முன்னோர்களும் அதுக்காக உருவாக்கல. ஏன்னா இவங்க சிந்திச்சு பார்க்கணும், ஷியாக்களுடைய அந்தஸ்தில், அதாவது ஷியாக்கள் மத்தியில் அந்தஸ்தில் பெரியவர் யார்? அலி ரலியல்லாஹுவா, ஹுசைன் ரலியல்லாஹுவா? அலி ரலியல்லாஹு. அப்போ அவரும் கொல்ல தானே பட்டார். அதுக்கு ஏன் நீங்கள் ஊர்வலம் எடுக்கல? அதுக்கு ஏன் நீங்கள் நெஞ்சு அடிச்சுக்கல? அது நினைவூட்டப்பட வேண்டிய சம்பவம் ஒன்றும் அதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. இது தீனுடைய வேறு இதில் ஒளிஞ்சிருக்கு. அப்போ இந்த கர்பலாவுடைய அந்த மரணத்தை, அதாவது ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஷஹாதத்தை மட்டும் ஏன் வலியுறுத்தி பேசுனாங்க? ஏன் அந்த ஷியாக்கள் அப்போ அவங்களும் ஏற்படுத்தின வேற ஒரு விஷயத்துக்காக தான் ஏற்படுத்தியிருக்காங்க. அது நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகிப்போச்சு, ஒப்பாரி அளவுக்கு கொண்டு போய் இது போயிருச்சு. இப்போ இதில் ஒரு கயரும் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு வகையில் எப்படி தான் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனையோ குரானில் 25 நபிமார்கள் இருக்காங்க. நம்ம என்னைக்காவது டெய்லி மூசா நபியை ஞாபகம்